ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி டைமிங் அண்ட் ஹீரோ வந்து காமெடியா அண்ட் டானர் ரெண்டுமே நடிச்சிருந்தாங்க. ரெண்டுமே ஹீரோ வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே எனக்கு தெரியல. லைக் ஒரு செகண்ட் தேர்ட் படம் மாதிரி, லோ பட்ஜெட் படம் மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நல்லா போய் பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள். ஹீரோயினோட காமெடி ரொம்ப அது டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்தது. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் போய் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு டான் வைப்ஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல வைபிங் நல்லா இருக்கும். மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லேகாக அடிக்கிற மாதிரி அவ்வளோ இல்லை. சாங்ஸ் எதுவுமே இல்லை, மியூசிக் தான். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ, பட் செகண்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக பார்த்துருக்காங்க. கடைசி ஒரு ½ hour சூப்பர். அந்த தாவூத் கேரக்டர் நல்லாவே காட்டியிருக்காங்க. மியூசிக் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டு தான் ப்ரோ படம் ஃபுல்லாக. அதான் மியூசிக் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும்னா சொல்ல வராங்க. லிங்கா நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் தாவூத் யாருன்னு காட்ட மாட்டாங்க, கடைசியில் காட்ட மாட்டாங்க. அது ஒரு லீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஆவரேஜ். மியூசிக் நல்லா இருக்குது சார். படத்தில் பாட்டு கிடையாது, ஒரு 2 கேங்ஸ்டருக்கு நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். அது ஒன்றும் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி பெருசாக காட்டல. ஓகே, ஆவரேஜ் பட்ஜெட். விஜய் சேதுபதி மாதிரி காட்டுறாங்கன்னா விஜய் சேதுபதி கிடையாது சார். அவர்லாம் நடிக்கல, சும்மா அது மாதிரி காட்டுறாங்க, இமேஜ் மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான். படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா உட்கார வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் வந்து இன்டர்வலில் யோசிக்க வைப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் நினச்சது வந்து வருமானு பார்ப்பீங்க, ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு வர வைக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ஈகராக உட்கார வச்சு சூப்பராகவே எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. நல்லாவே எடுத்துகிட்டு போய் அதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சூப்பராக எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஹீரோ ஒரு வாட்டி ஹீரோவை காட்டும் போது அந்த கெத்து அவரோட இதை காட்டும் போதுலாம் அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லாவே சூப்பராக ப்ளே ஆகி சூப்பராக நல்லாவே இருக்குது. ஸ்டோரி எந்த மாதிரின்றது நம்ம சொல்ல முடியல, ஆனால் வந்துட்டு ஒரு த்ரில்லர் கலந்த சஸ்பென்ஸ் மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அதான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு கதையை எடுத்துகிட்டு போகிற விதம் சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லாவே எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. நடித்தவங்களாம் குறைய சொல்ல தேவையில்ல. நம்ம இப்போ இந்த கதை வந்து நம்மளுக்கு ஒட்டலைன்னும் போது அந்த ஆக்டிங்கில் எதனா சொல்லலாம், ஆனால் வந்துட்டு ஒட்ட வச்சிச்சு. அவர் பண்ணுற எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்டாக இருந்துச்சு. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாகவே நல்லா போயிடுச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே வந்து ஜாலியாக பாருங்கள். நல்ல படம். தாவூத் நல்லாயிருக்கு. இல்லை, நீங்கள் அது அப்படி பார்க்க வேணாம். நீங்கள் அந்த தாவூத்துன்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் பாருங்கள். பார்க்கும்போது அந்த ஏன் அது வச்சாங்கன்றது உங்களுக்கு புரிய வரும். அது மூலிமா உங்களுக்கு அதை அப்படியே ஆக்ட் சூப்பராக இருந்துச்சு. தாவூத் ராவாக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமு, ஸ்மக்லிங்கு எல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டு தான். ஆனால் இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிங்கா நிறைய பேர் புது ஆர்டிஸ்ட்டு, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. விஜய் சேதுபதியே காமிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஆக்டிங் பண்ணாங்க. எனக்கு அதான் படம் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஓகே. பிஜிஎம் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகும் படம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்னு சொல்ல முடியாத படத்தில் அவங்க ஒரு கேரக்டருக்கு வருவாங்க, கொஞ்சம் நேரம் வருவாங்க. மெயின் கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோவாக போகிற செகண்ட் ஹாஃபில் பிடிச்சிருவாங்க. நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் பற்றின ஸ்டோரி தான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா இருந்தது. மியூசிக்லேருந்து சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேங்ஸ்டர் மாதிரியான படம் தான், ஆனால் காமெடி நிறையா இருந்தது. நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது. படத்தில் மெசேஜ்ன்றதுனா எப்படி நடந்து பாஸ்ட்டை வந்து அவங்க கரண்ட்டில் வந்து அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணி இது பண்ணியிருக்காருன்றதை வச்சு தான் இருக்குது. இது யாருக்கான படம்னா எல்லோரும் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு படம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். படம் நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது சார். சின்ன பட்ஜெட் படம்னா சரி, ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம படம் அப்படின்னு போய் பார்க்க போனோம். படம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருந்தேன்னு ரொம்ப ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜோவியலாக போச்சு.
செகண்ட் ஹாஃபு ரொம்ப த்ரில்லராக போச்சு. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண டைரக்டர், அவருக்கு பாராட்டுக்கள். எல்லாம் படத்தில் எல்லா கேரக்டருமே நல்லா அவங்கவுங்க கேரக்டரை சிறப்பாக சிக்கனமாக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரி நம்ம ஹீரோ மிஸ்டர் லிங்கா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கார் பல படங்களில், அதையும் விட இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். அதில் பாட்டு இல்லை, ஹீரோயின் இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருந்தது. பட் அந்த குறை தெரியாமல் டைரக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு. கொடுத்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக எடுத்திருக்காரு, அவ்வளோதான். பேக்ரவுண்ட் மியூஸு, அந்த மியூசிக், அதாவது பாடல் இல்லையேன்ற குறை இல்லாமல் இருந்தது சார். நல்லா இருந்தது சார். தாவூத்துன்ற டைட்டில் வந்து நாங்களாம் வந்து விஜய் சேதுபதி வருவார்னு எதிர்பார்த்தோம். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தது. பட் அந்த தாவூதுன்றத ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு பேக்ரவுண்டாக கொடுத்துட்டாங்க. அநேகமாக பார்ட் 2 வரலாம். அதுக்கான லீடு வந்து கொடுக்கல, இருந்தாலும் எடுத்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் பார்க்கலாம் சார். ஹீரோவுக்கு ஹீரோயின் கிடையாது, அவங்க ஹீரோயின்றது கேரக்டர் இதில் இல்லை. அவங்க வந்து ஒரு தனி கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த ரோலை அவங்க சிறப்பாக பண்ணிட்டாங்க. மற்றபடி ஹீரோ வந்து அவரும் அவருடைய ரோலை அழகாக பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்கார். ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஜோவியலாக போச்சு, பொழுதுபோக்காக நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாக த்ரில்லர் ஆச்சு. படம் முடிகிற வரைக்கும் அதே ஒரு எதிர்பார்ப்போடு எங்கேயும் ஸ்லாக் ஆகாமல் போச்சு படம். கொடுத்த காசு ஒர்த்து, ஃபேமிலியோடு பார்க்கலாம். எங்கேயும் வந்து வன்முறை, ரத்தம் அதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தது சார் படம், மிக சிறப்பாக இருந்தது.